ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகரப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எப்படி பட்டா வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். ஏன்னா சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூரலில் இருக்கக்கூடியவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சேமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்வே நம்பரு சப்டிவிஷன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ரூரல்ங்கிறது வேற, அர்பன் அப்படிங்கிறது வேற. அர்பன் அப்படிங்கிறது வந்து நகரப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க, அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு வார்டு நம்பர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வார்டு நம்பரு சர்வே நம்பர்லாம் கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் உங்களுடைய பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான இ சர்வீஸ் வெப்சைட்டு. எந்த நேரத்திலும் எப்போ வேணாலும் வந்து இ சர்வீஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நகரப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய பட்டா வந்து இப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. அதில் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாலுக்கு வந்து எதுவோ அந்த தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுன் எதுவோ அந்த டவுனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வார்டு, கண்டிப்பாக வார்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த வார்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். வார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வார்டுலேருந்து உங்களுடைய பிளாக் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய பத்திரம், உங்களுடைய தான பத்திரமா இருக்கட்டும், உங்களுக்கு கிரய பத்திரமா இருக்கட்டும், அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சர்வே நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சர்வே நம்பரை கொடுத்துட்டு அந்த சர்வேக்கு வந்து எது வந்து உட்பிரிவு, எது வந்து சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரோ அந்த நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் அத்தன்டிகேஷன் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனுடைய எக்ஸ்ட்ராட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இதுதான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து நகரப்புறங்கள். அதாவது டவுன் சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டா, ஆன்லைன் பட்டா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்ப இத நீங்க வந்து பிரிண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்க மொபைல்ல வந்து பிடிஎஃப்பா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க உங்ககிட்ட பிரிண்டர் இருக்கு அப்படின்னா, நீங்க பிரிண்டர் வந்து எந்த பிரிண்டர் வச்சிருக்கீங்களோ, அந்த பிரிண்டர செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பிரிண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பட்டா சிட்டா ரிலேட்டடான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, பான் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி, கவர்மெண்ட் அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ்ல அவைலபிளா இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு, என்கிட்ட ஏதாச்சும் நீங்க வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.